நீங்க அப்படி என்ன கிழிச்சிட்டீங்க திருமா? இந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை நன்றாக உற்று பாருங்கள். 38 பேர் கடந்த 5 ஆண்டுகளாக எம்பிக்களாக இருக்காங்க. அதுல எத்தனை பேர் தவறாமல் பாராளுமன்றத்திற்கு சென்று வந்தார்கள் என்பதே ஒரு தனி கதை. அப்படி தப்பி தவறி பாராளுமன்றம் பக்கம் போனவர்கள் கூட பாராளுமன்ற கேன்டீனில் சாப்பிட்டு சாப்பாடு மெனு பற்றி கேட்ட கேள்விகள் தான் அதிகமே தவிர பாராளுமன்றத்தில் எத்தனை கேள்வி மக்கள் நலம் சார்பாக எழுப்பினார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். இப்போது நடந்த தேர்தல் பரப்புரையில் பாஜகவின் பிரச்சாரத்தையும் திமுகவின் பிரச்சாரத்தையும் நன்றாக கவனித்து பார்த்தாலே பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கு, நாங்க என்ன செய்தோம் என்று கூறி வாக்கு கேட்குறாங்க. ஆனா அதே கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மக்கள் மொத்தமாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி வாக்களிச்சிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளாக நீங்க எம்பியாக இருக்கீங்க. 10 ஆண்டுகளில் ஒரு எம்பியாக என்ன செய்தோம் என்று கூற தயங்குறாங்க. மாறாக அப்படி ஆயிடும் இப்படி ஆகிவிடும் என்று வெறும் பூச்சாண்டி தான் காட்டி கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம திரும்ப அண்ணனை எடுத்துக்கொள்வோம். 5 வருட எம்பியாக என்னுடைய தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறேன் என்று கூறி வாக்கு கேட்டதாக நமக்கு தெரியல. மாறாக பாஜக ஆட்சியில் போதுமான வளர்ச்சி இல்லை என்று பேசிக் கொண்டிருக்காரு. சார், பாஜக ஆட்சியில் இந்தியா உலகிலேயே 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி வளர்ச்சியை அடைந்து உயர்ந்து இருக்கு. நம்மை 200 ஆண்டுகள் அடிமையாக வைத்திருந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி உலக நாடுகளை வியந்து பார்க்க வச்சிருக்கு. அடுத்த முறை நான் அமெரிக்கா வரும்போது இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரகடனம் செய்துவிட்டு வந்திருக்காரு. நிலைமை இப்படி இருக்க வண்டி அப்படியே கொஞ்சம் உங்க பக்கம் திருப்பி பார்ப்போமா? நீங்கள் எம்பியாக இந்த 5 ஆண்டுகளில் உங்கள் சிதம்பரம் தொகுதி எந்த வளர்ச்சியை கண்டது? உடனே அங்கே சாலை பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று கம்பு சுற்ற வேண்டாம். அது தேசிய நெடுஞ்சாலை பணி, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் வரும் பணிகளாகும். அது ஏதோ நீங்கள் தான் மோடிக்கு ஆலோசனை கொடுத்து செயல்படுத்தியது போல ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ள வேண்டாம். சிதம்பரம் மக்களின் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் வாழ்வியல் மாற்றத்திற்கு ஒரு எம்பியாக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க என்று பொது மேடையில் வைக்க தயாரா? அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம சனாதன தர்மம் மதம் என்பதை பற்றியெல்லாம் நீங்க இங்க ஒன்றும் உருட்ட வேண்டாம். உலக பொருளாதாரமே மந்தமாக இருந்த கொரோனா சமயத்தில் கூட இந்தியா வளர்ச்சியை கண்டது. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் மொத்த உலகமும் ஸ்தம்பித்து போயிருந்தாலும் இந்தியா ராக்கெட் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. நீங்கள் அந்த வளர்ச்சியில் உதவவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. குட்டைய குழப்பி குளிர்காய நினைக்க வேண்டாம். நீங்கள் 1000 தான் மக்களை திசை திருப்ப ஏமாற்ற முயன்றாலும் சிதம்பரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாஜகவின் கார்த்திகாயினி அவர்கள்தான். சிதம்பரம் தொகுதி கார்த்திகாயினிக்கு இம்முறை 400, ஜூன் 4 400.